கில்லு சுப்பன் கில் வா. எத்தனை வாட்டரா கூப்பிடுறது? அப்படி கூப்பிட்டா நான் எப்படி வருவேன்? எப்படி கூப்பிடணும் போனேன்? கேப்டன் பிரின்ஸ் சுப்மன் கில் அப்படி கூப்பிடுங்க, நான் வரேன். சரி போய் நின்று திரும்ப கூப்பிடுங்க. நினைச்சேன் இந்த ஜோக் வரும். கேப்டன் பிரின்ஸ் சுப்மன் கில் வாங்க. சொல்லுங்க இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப வந்து நாங்க எல்லாம் பேசி புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணிருக்கோம். எதுக்கு? செகண்ட் டெஸ்ட் வருதுல 6 நாள்ல. எங்க செகண்ட் டெஸ்ட்க்கு இன்னும் 6 நாள் இருக்குங்க. 6 நாள் தான் இருக்கு. நம்ம ஜெயிக்கணும் அடுத்து 2வது டெஸ்ட். சூப்பருங்க, வாங்க கூமாப்பட்டி போயிட்டு வருவோம். கூமாப்பட்டியா? ஆமா ஜெயிக்கணும் சொன்னீங்கல்ல. கூமாப்பட்டியில உள்ள தண்ணியில குடிச்சா இந்தியா கண்டிப்பா ஜெயிச்சிருமாங்க, வாங்க போவோம். ரீல் பாத்தியா? ஆமா. இன்ஸ்டாகிராம் ரொம்ப நோண்டாதீங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? நானும் அதை பார்த்தேன். ரீசன்ட் நியூஸ் தெரியுமா உனக்கு? கூமாப்பட்ட குளிக்க தடை. இப்ப இல்ல 5 வருஷம் தடை தான். அது அவர் மட்டும் தான் குளிக்கிறாரு, நம்மளாம் குளிக்க முடியாது. அது தெரியுமா உனக்கு? உங்க பவரை யூஸ் பண்ணி பிசிசிஐல அப்பீல் பண்ணி நம்ம போய் குளிச்சுட்டு வருவோம். செம்ம டென்ஷன்ல இருக்கானுங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோத்ததுக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், கூமாப்பட்டி தண்ணி குளிக்கதான தடை, லைட்டா குடிச்சிட்டு மட்டும் வந்துருவோம். வாங்க போ, வாங்க போ. சரி இங்க பாரு, இந்த கூமாப்பட்டி கீமாப்பட்டி எல்லாம் விட்டுரு. கூமாப்பட்டி கீமாப்பட்டி அவ்வளவுதான் நகைச்சுவை. சொல்லுங்க. நகைச்சுவை வேண்டாம், சரிதா? நீ ஒரு கேப்டன்ரா, உங்க ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கடா. இப்போ உன்னைய கூப்பிட்டு நான் பேசுறேன்னா நீ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்காரா, எனக்கு சிரிப்பா வருதா, ப்ளீஸ்ரா. சரி லிசன் பண்றேன், சொல்லுங்க. ஒரு கேப்டன் மாதிரி இது. சரி ஓகே. 2 கேப்டன் பார்த்தல, நீ அண்டர் கோலி கேப்டன் தான், ஆமா, அண்டர் ரோஹித் சர்மா கேப்டன். ஆமா. என்ன கத்துக்கிட்ட? எல்லாமே கத்துக்கிட்டேன். அவங்களோட ஹியூமர் சென்ஸ் அப்படியே கத்துக்கிட்டேன். ரோஹித் சர்மாவோட ஹியூமர் சென்ஸ் எப்படினாலும் வந்துரும். ஹியூமர் சென்ஸ் இல்லடா, வின்னிங். சரி ஓகே, இப்போ என்ன, எனக்கு வேலை இருக்கு. கூமாப்பட்டிக்கு பஸ் வந்துரும். நீங்க என்னன்னு சொல்லுது, எது கூப்பிட்டீங்க? நான் வந்து பிளேயர் அனாலிசிஸ், பிட்ச் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 2மே ஒன்றா சொல்றேன். சஜஷன் சொல்லு, சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாம். நம்ம அடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்காக முடிவு பண்ணுவோம். சரி சொல்லுங்க, வேமா சொல்லுங்க. பஸ் வந்துற போது ஃபர்ஸ்ட் பிட்ச் அனாலிசிஸ் சொல்லுங்க. என்னது? அவசரப்படக்கூடாது. நம்ம இப்போ ஒரு சீரியஸான ஒரு மேட்டர் நோக்கி பேச போறோம், புரியுதா? சரி சொல்லுங்க. நான் ஒரு கோச். ஐயா வேமா வாங்க, பஸ் போயிடும். பிட்ச் அனாலிசிஸ்க்கு வேமா வாங்க. நம்ம எங்க ஆட போறோம்? செகண்ட் டெஸ்ட் பிர்மிங்ஹாம். ஓகே ஓகேயா? அங்க வந்து 5 நாள் டெஸ்ட். சரி. ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து சீமர்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். சும்மா பந்து ஜிங்கு ஜக்குன்னு திரும்பிட்டே இருக்கும். சர்துல் தாக்கூர் ஓபனிங் ஸ்பெல் போட வைக்கிறேன், நிதிஷ்குமார் ரெட்டிய செகண்ட் ஸ்பெல் போட வச்சிடறேன், பிரச்சனையே இல்ல. பும்ரா இந்த சிராஜ் பிரசிடனா உட்கார வைக்க போறியா? பும்ராவை 2வது மேட்ச் உட்கார வைக்கிறேன்னா அவன் அடுத்த 3 மேட்ச் நான் விளையாட மாட்டேன்னு வீட்டுக்கு போயிருவான். கூமாப்பட்டி போயிருவான். பாத்துக்கோங்க. பும்ரா ஆட போறது 2 டெஸ்ட். அவர் ரெஸ்ட் வேணும்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லலே நான் 3 டெஸ்ட் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கேன் இங்கிலாந்து கூட. இல்லாட்டினா நான் வீட்டுக்கு போயிருவேன்னா. ஆமா, அதுக்கு இனிஷியல் ஒரு டெஸ்ட் ஜெயிச்சு கொடுத்துட்டா அப்ப நம்ம ஜெயிச்சிடலாம்ல. அது என்ன கணக்கு தெரியுமா போட்டு வச்சிருக்கேன்? 1, 3, 5 இந்த 3 மேட்ச் தான் விளையாடுவோம். ஒரு மேட்ச் விளையாண்டா ஒரு மேட்ச் ரெஸ்ட், ஒரு மேட்ச் விளையாண்டா ஒரு மேட்ச் ரெஸ்ட், இந்த கணக்குல விளையாடுறேன். பாத்துக்கோங்க. சரி, அவருக்கும் ரெஸ்ட் வேணும். அவர் ஏன்னா ரொம்ப இது பண்ணுவோம். அவர் மட்டும் அவ்வளவு பிரஷர். நாங்க 147 ரன் அடிச்சா நாங்க என்ன சொம்பையா? எனக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் தானே வேணும். 2 ரெஸ்ட் எடுத்துக்க. கேட்ற கேப்டன் ரெடியா இருக்கான். இல்ல ஜடேஜாவும் கேட்டிருக்கான். வந்து இங்கி மிங்கி பாக்கி போடுவேன். தெரியும்ல, இல்லனாலே இழுச்ச வாயினா எடுத்தோனே எதை சொல்லி பிளாக்மெயில் பண்ணலாம்னா கேப்டன்ஷிப் தானே. போங்க, நான் ஒண்ணும் பண்ணல. நீ தானே கேட்ட ரெஸ்ட். சரி அதெல்லாம் விட்டுறாங்க. இப்ப தேவையில்லாத டாபிக் விடாவே எனக்கு மண்டை கூட. சரி சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட் பிச்சர் சொன்னேன். 2 நாளைக்கு வந்து சீமர்ஸ்க்கு சூப்பரா இருக்கும் சொல்றாங்க. சரி ஓகே. 3rd டே வந்து பேட்ஸ்மேனுக்கு நல்லா இருக்கும், நல்ல ஃபிளாட் ட்ராக் ஆயிடும், நல்லா ஸ்கோர் பண்ணலாம் சொல்றாங்க. ஓகேவா? 4th and 5th டே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சூப்பரா இருக்கும் சொல்றாங்க. சோ ஸ்பின்னர் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னா நம்ம குல்தீப் யாதவ் போலாம், இல்ல பாஷி சுந்தர் இருக்கான் அவனையும் எடுத்துட்டு போலாம். நீங்க ஏன் ஒரு கோச்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியா யோசிக்க மாட்டீங்க? இங்கிலாந்தோட வீக்னஸ் என்னது ஆக்சுவலா சொல்லுங்க. இங்கிலாந்துக்கு யார் பால் போட்டா அடிக்க தெரியாது? சொல்லு, நீ ஒரு இது வச்சிருப்பல, அஸ்வின் அண்ணன் போட்டா அடிக்க தெரியாது. அஸ்வின் அண்ணனுக்கு போன் போடுங்க வர சொல்லி. அஸ்வின் அண்ணன் ரிட்டையர்ட். இங்க பாடுறா, நீங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க? சிராஜ் அண்ணா விராட் கோலி வர சொல்றான், ஒருத்தர் ரோஹித் சர்மா கேக்குறான், நீ என்ன அஸ்வின் கேக்குற? ரிட்டையர்டான பிளேயர்ஸ் விட இப்ப நீங்க தான் காப்பாத்தணும் இந்தியாவை. ஓகே, அஸ்வினுக்கு ஈக்குவலா ஒரு பிளேயர் இருக்காரு. வாசியை பேசாம எடுத்துரும், வேற வழியே இல்ல. எடுத்துருவியா? இல்ல உள்ள எடுத்துருவோம், வாசி எடுத்துருவோம். பும்ராக்கு எப்படியும் ஒரு ஆள் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்ல, வாசி எடுத்துரும். ஸ்பின் ட்ராக்கு கரெக்டா வந்துரும். 3வது நாள் தானே வந்திருக்கு, 4வது நாள் சொல்லிட்டீங்களா? 4வது நாள் ஸ்பின்னர்ஸ் தான். நீ ஸ்பின்னர்ஸ் யார எக்ஸ்ட்ரா போற அடுத்து 2 போதுமே. உடுங்க, நான் கையை சுத்தி வந்துடுறேன் அந்த கைக்கு. சரி, இப்ப 5வது நாள் அஞ்சாவது ரொம்ப ட்ரிக்கியா இருக்குன்றாங்க. 4th இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணா ஜெயிச்சிடலான்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா 5 நாள் முதல் மேட்ச் நடக்கணும்ல. நம்ம என்னைக்கு 5 நாள்ல விளையாட போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிச்சிடலாம், 3 நாள் ஜெயிச்சிடலாம்ன்றியா? அது முன்னாடியே தோத்துருவோம். ஆர்ச்சர் வேற வந்துகிட்டு இருக்கியா. இப்ப நம்ம டீம் அனாலிசிஸ் போறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பேட்டிங் ஜெய்ஸ்வாலும்
கேஎல் ராகுல் ஓப்பனிங். கையவே வைக்க வேண்டாம். எதுவுமே மாத்தல, அவங்களை மாத்த கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன ஆச்சு, ஜெய்ஸ்வால் சூப்பரா இருந்தா கேஎல் ஸ்டார்ட் தரல. செகண்ட் இன்னிங்ஸ்ல கேஎல் ராகுல் சூப்பரா, ஜெய்ஸ்வால் ஸ்டார்ட் தரல. ரெண்டு பேரையுமே ஒரு 100 runs to 120 runs நிக்க சொல்லு. இதைத்தான் நானும் அவங்ககிட்ட சொன்னேன். டே இந்த மாதிரி நீங்க பேட்டிங் ஆடினீங்கன்னா 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நான் பேட்டிங்கே வராம எல்லாரும் நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன், நல்லா டீமை முடிச்சு கொடுங்கடான்னு. அவங்களுக்கு என்ன கோவமோ தெரியல, ஒரு ஆள் மாத்தி மாத்தி அவுட் ஆகிட்டு. அவங்க 2 பேரும் ஒரு அண்டர் 120 ஆனாலே போதும்டா. இப்போ 1 நமக்கு யார் ஆடுறா? சாய் சுதர்சன். என்ன கோச்சா இருந்துகிட்டு பேர் கூட தெரியலையா? சொல்லுங்க. பேர பேச வேணாம் தான் இருக்கேன். அப்புறம் அவனும் இந்த பிரசித் கிருஷ்ணா டீம் தானே, அவன் நெகராவ் கேட்பான். அவன் பக்கமே போல, அவன் ஏதோ ஆடட்டும், உன் பார்ட்னர் தானே, ஏதோ சொல்லி ஆட வை, போய் மோட்டிவேட் பண்ண அவனை, போய் உன் பார்ட்னர் தானே இருந்தா. பேசுறத பார்த்தா சாய் சுதர்சன் இந்தியன் டீமுக்கு தேவையே இல்ல. என்னமோ நான் தான் சொல்லி சாய் சுதர்சனை எடுத்துட்டு வந்த மாதிரி நீங்க என்னைய ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மாவே தமிழ் பிளேயர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல எடுக்கலன்றாங்க. சும்மா அது என் பங்கு இது பண்ணிடாப்பா சாமி, கொண்டு வராங்க. விடுங்க, சாய் சுதர்சன் விட்டு இன்டென்ட் வேணும் அந்த இடத்துல, அவ்வளவுதானே. அந்த இடத்துல வந்து விராட் கோலி ஆடினாரு சரியா, அங்க என்ன இருந்துச்சு, இன்டென்ட் இருந்துச்சு. ஒரு மேட்ச் ஜெயிக்கணும், மேட்ச் அடுத்த போய் கொண்டு போகணும். புஜாரா, ரகானே, கோலி அந்த ஆடின பிளேயர்ஸ் நீங்களும் சாய் சுதர்சன் ஆடுறது. சோ நீங்க ரெஸ்பான்ஸ் எடுத்து ஆடணும். நீ நல்லா பேட்டிங் ஆடுறப்பா, அதுல நான் குறை சொல்லவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பர் பேட்டிங் பா, அதுல நான் குறை போதும், என்னோட பாராட்டு போதும். பஸ் வந்துரும். அடுத்து சாய் சுதர்சனுக்கு அப்புறம் நான் வந்து போதும் ரிசர்வ் பண்ண சூப்பர் 200. அவன் எதுவுமே சொல்ல வரல. அவன்கிட்ட ஒண்ணு சொன்னேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்களா? அவன் ஏன் அந்த மேட்ச்ல அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணான்ட்டு சொல்லு. அவன்கிட்ட கோச் பேரை மட்டும் தான் சொன்னேன். கோவப்பட்டான். உங்க பேரை சொன்னாதானே கோவப்பட்டிருப்பியா? நான் எல்எஸ்சி கோச் எல்லாம் சொன்னேன். ஓ சரி சரி சரி, வெறுப்பாயிட்டான். சரி அதை விட்டு. சரி, ஏதோ வெறுப்பாட்டம் அடிச்சிட்டான் பாருங்க. ரிசர்வ் பண்ணி நல்லா அடிக்கிறான். கருண் நாயருக்கு வருவோம். கருண் நாயருக்கு எப்படி அடுத்த மேட்ச் சான்ஸ் தரலாமா? ஏன்னா அவன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறான். அவன் ப்ரூவ் பண்ணுவான், நம்பிக்கை இருக்கு. பட் அடுத்த மேட்ச் சான்ஸ் தரலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? அவனுக்கு ஒரு மேட்ச் கொடுத்து பார்க்கலாம். நீங்க குடுங்கன்னா நான் வேணான்னு, நீங்க வேணான்னு சொன்னா நான் குடுங்க. என் பேச்ச கேட்க விட முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கியா? கேப்டன் கில் இல்ல, அப்படித்தான் இருக்கு. விடுங்க. அடுத்து சொல்லுங்க. அடுத்து ஜடேஜா. கையே வைக்க வேண்டாம்ப்பா. ஆமா, பிளேயர்னா அவர்தான். கையே வைக்க வேண்டாம். ஆனா அவரை பால்ல மட்டும் கொஞ்சம் கையை வைக்க சொல்லுங்க. டிராப் கேட்ச், அவ்வளவு கேட்ச். புரியுது. சொல்லிருங்க. நேரத்தை கிளியரா பேசிட்டேன். வேற சர்துல் தாக்கூர், அவன் அப்படியே ஊருக்கு போக சொல்லிடலாமா இல்ல வச்சிருப்போமா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச வேணான்னு தோணுது. அப்ப வேணும். நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள எடுக்கலாம்ல, அவனுக்கு பதிலா ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல, அதுக்காக உடனே சர்துல் தாக்கூர் அதை விடுங்க. அது இல்ல, நீங்க வேணான்னு சொன்னீங்கல்ல, எனக்கு வேணும். இல்ல அடுத்து சரி, அடுத்து யாரு வரா சொல்லு. இவன் வரான்ல, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, பும்ரா, 3 பேரு. இல்ல இப்ப யார் எடுக்க போற? ஹர்ஷிப் சிங் உள்ள டெபியூட் பண்ண போறோமா இல்ல நிதிஷ்குமார் ரெட்டியை போறோமா? சிராஜும் பிரசித் ஜெயிச்சிட்டோமா? நம்ம நான் ஒரு பிளேயரை சொல்லுவேன், நீங்க எப்படியும் அந்த பிளேயரை இறக்க மாட்டீங்க. நீங்க உங்க பயலத்தான் அங்க இருந்து ஊர்ல டிக்கெட்டை போட்டு கூட்டு வந்திருக்கீங்கல்ல, அவனை கொண்டு வர்றதுக்கு தானே வச்சிருக்கீங்க. யார நடிக்கிறீங்களே, அந்த நடிக்கிறது தானே எங்களுக்கு வரமாட்டேங்குது. அந்த பேரை சொல்லு. ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்றேன். ஹர்ஷித் ராணா ஊருக்கு அனுப்பிச்சாச்சு. இப்பயோ என்னாச்சு? அவன் ஊருக்கு போயிட்டான். ஏன்? அவன் பிரிமினுக்கு நம்ம டிராவல் பண்ணவே மாட்டான் தெரியுமா? என்னாச்சு? அத நியூஸ்ல போடுவாங்க, பாத்துக்க. ஆமா, இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு உன்ட்ட. என்னது நிறையவா? நீங்க சோத்த பார்த்து கூட பேசிக்கிறேன். நான் கிளம்புறேன். எங்கடா போற? ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற? நானும் உங்க கூட தான் இருக்கேன். பஸ் ஏறணுங்க, நம்ம டீம் ஜெயிக்கணும்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே பஸ்ல டிராவல் பண்ண போறோம். என்னடா நீங்களும் பூமாப்பட்டி வர்றீங்களா? பசந்திருச்சு, நான் போயிட்டாரு. ஆமா, உங்களுக்கு என்ன புலம்பணும்? அதானே நான் என் பையன் கேள் ராவலா. இல்ல கேள் ராகுல் வந்தா நீங்க திருப்பி கேப்டன் அவன்கிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க. பண்டை கொடுத்துடுறேன். பண்டை வச்சு நீங்க விளையாடிக்கங்க. எவனையாச்சும் கூப்பிட்டு தொலைங்கிறான். உடம்புலா போச்சு. சொல்லுங்க பண்ணிட்டு உன் கேப்டன் அனுப்பிச்சு விட்டானா? ஆமா. சரி, இப்ப நீயாச்சும் எனக்கு ஆதரவா இருப்பியா? அப்படி சொல்லுங்க கோச், என்ன பண்ணணும்? நான் வேணும்னு சொல்ல, நீ என்ன சொல்லுவ? வேணும். சூப்பர்ரா, நீ தான் அடுத்த கேப்டன். வேணும். இந்த பிரின்ஸ் வேண்டாம்ல, நீ ஆயிரு. தேங்க்யூ. சூப்பர். நீ என் பேச கேட்டா, நீ தான் தங்க பிள்ளை. சரி, ஓகே. இப்போ வந்து அடிக்காதீங்க, வலிக்குது. பல்டி அடிச்சு வலிக்குது. சொல்லுங்க. இப்போ வந்து இங்கிலாந்து டீமோட பாப்போமா? ஜோஃப்ரா ஆர்ச்சர்னு ஒருத்தன் இறக்கிருக்காங்க. அவனுக்கு என்ன பிளான் வச்சிருக்க? ஒரு பேட்டிங் இதுல இருந்து என்ன பிளான் வச்சிருக்க? ஜோஃப்ரா ஆர்ச்சரை எப்படி நீங்க இது பண்ண போறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சரை நான் தான் விளையாட மாட்டேன்னு எனக்கு தோணுது. நம்ம பாய்ஸ் முடிச்சு விட்டுருவாங்க. அவன் போடுற பவுன்ஸ் வந்து உன் தலைக்கு மேல போயிடும். தலைப்படாது. ஆமா, வெல்லெஃப்ட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். நம்ம இருக்கிற ஹைட்டுக்கு அவர் போடுற ஹைட்டுக்கு சம்பந்தமே இல்ல. விட்டுருங்க, அடுத்து வாங்க. அவனை சரி, போன வாட்டி இங்கிலாந்து என்ன தப்பு பண்ணாங்கன்னு யோசிச்சியா? இங்கிலாந்து என்ன தப்பு பண்ணாங்கன்றத விட நம்ம என்ன தப்பு பண்ணோம் நான் யோசிச்சேன். என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்து வீக்னஸ் வந்து ஆஃப் ஸ்பின், ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின். அவங்களுக்கு அது விளையாடவே தெரியாது. நம்ம டீம்ல போன வாட்டி ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின் எடுக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணலாம்னா, இந்த வாட்டி வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்தோம்னா ஸ்டோக்ஸ் அவங்க டீம்ல கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ரைட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு அட்டாக் பண்ண தெரியாது. சோ நான் என்ன பண்றேன்,
வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்து மேட்சை ஜெயிக்கிறோம், முடிச்சிடுறோம். நீயும் கில்லும் பேஸ்ட் விட்டீங்களா? அவனும் சுந்தர் சொன்னான். இப்ப சுந்தர் யார் ரிப்ளேஸ் பண்ணுவா? சுந்தர் தான். சுந்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா? நான் பேசாம உட்காந்துக்கிறவா? தம்பி பல்ட்டி அடிக்கணும் தெரியும்ல. பரவாயில்ல, பேட்டிங் ஆடணும்னு சொல்லல, இதான் கோச்சு. எல்லாத்துக்கும் ஒரே பாலே போடுறோம். ரூட்டுக்கும் ஒரே பால போடுறோம், ப்ரூக்குக்கும் ஒரே பால போடுறோம், ஜாக் கிராலிக்கும் ஒரே பால போடுறோம். நம்ம கஷ்டமா இவனுக்கு இந்த மாதிரி பால் போட்டா அவுட் ஆவான், இவனுக்கு இந்த மாதிரி பால் போட்டா அவுட் ஆவான்னு நான் ஒரு டீம் மீட்டிங் பிளான் பண்ணிருக்கேன். என்ன வேமா கண்டென்ட் முடிங்க, லேட் ஆகுது. சரி டைம் ஆகுது. சரி நீ போய் அவன் கூட கூமாப்பட்டிக்கு போறான், அவன் நீ சேர்ந்து போ. நான் எங்கேயாச்சும் போய் புலம்புறேன். நீங்க அங்க புலம்பாதீங்க, நீங்களும் வாங்க கூமாப்பட்டி போவோம். எல்லாம் கூமாப்பட்டி.